இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். இவர் வேணும்னே நம்ம போற நேரத்துக்கு வாராரா இல்ல எப்போதுமே இதே டைம்க்கு தான் வருவாரா? இன்னும் பஸ் வரலையா? இல்ல சார், இன்னும் இன்னைக்கு வரல. கிளாஸுக்கு தான் வரீங்களா? ஆமா அப்புறம் எப்போ பஸ் இருக்குன்னு தெரியுமா? சார், இன்னும் 9 மணி பஸ்ஸே வரல. எப்போதும் கரெக்ட் டைம்க்கு வந்துருமே. தெரியல சார், அதுக்கு தான் நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. நீங்க இந்த சாரீலாம் கட்ட மாட்டீங்களா? அதெல்லாம் எதுக்கு சார் உங்களுக்கு? இல்ல சும்மா தான் கேட்டேன். சாரி கட்டினா நீங்க இன்னும் ரொம்ப அழகா இருப்பீங்கல்ல, அதான் நான் உங்களை சாரியில பார்த்தது இல்ல. நீங்க உங்ககிட்ட கம்ப்யூட்டர் கிளாஸ்ல வர்ற எல்லா பொண்ணுங்க கிட்டயும் இப்படிதான் பேசுவீங்களா? இல்ல அப்புறம் ஏன் என்கிட்ட மட்டும்? இதுதான் சரியான சான்ஸ். அவகிட்ட சொல்லிரு. அது ருக்கு எங்க என்ன பண்ற? அண்ணே, கம்ப்யூட்டர் கிளாஸ் போக வந்தேனே, இன்னும் 9 மணி பஸ் வரவே இல்லை, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நான் அந்த வழியா தான் போறேன், வா. அண்ணே என்னையும் டிராப் பண்ணிருந்தீங்களா? சாரிப்பா, நான் பைக்ல தான் வந்தேன். சரிண்ணே சரி, நான் பஸ்லயே வந்துக்கிறேன். ருக்கு நான் வர தண்ணி கம்ப்யூட்டர் கிளாஸ் மட்டும் கொஞ்சம் பாத்துப்பீங்களா? இன்னைக்கு புதுசா ஒரு 3 பிள்ளைங்க வருவாங்க, உங்களுக்கு பேசிக் மட்டும் சொல்லி கொடுப்பீங்களா? ஓகே சார். வாமா போவோம். உங்க வீட்டுல தான் பைக்கு காரு நிக்கல, அப்ப ஏன்ப்பா நீ பஸ்ல வர? அதெல்லாம் எங்க அப்பா சம்பாதிச்சதானே, நான் சம்பாதிக்கல. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். சரிண்ணே. ச்சே, இன்னைக்கு நம்ம மனசுல உள்ளதை சொல்ல முடியாம போச்சே. தியா, நாளைக்கு நம்ம கிளம்புறோம். ஏங்க என்னடி? சித்ரோஸ் வர இங்க இருந்துட்டு போமா? எனக்கு வேலை இருக்குமா? இங்க இருந்து இந்த ஒரு வாரம் மட்டும் போயிட்டு போயிட்டு வாங்களே. தியா, நீ வேணா இருந்துட்டு வாமா. ஒரு வாரம் உங்களை விட்டுட்டு எப்படி இருப்பேன்? அப்ப என் கூட நம்ம வீட்டுக்கு வந்துரு. இங்க ஒரு வாரம் எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? டெய்லி ஒவ்வொரு ஒரு சப்பரம்லாம் வரும்லாங்க. அப்ப நான் இல்லாம நீ இங்க இரு. அதுவும் முடியாது. ஏதாச்சும் ஒன்று யோசிச்சு நீயே முடிவு பண்ணுமா. எனக்கு நிறைய வேலை இருக்குமா. நம்ம வீட்டில் இருந்தாதான் எனக்கு கம்ஃபர்டபுளா வேலை பார்க்க முடியும். உனக்கு தெரியுங்களா? நான் இல்லாம இருக்க முடியும்னா இங்க இரு, இல்ல நான் தான் முக்கியம்னா அங்க வந்துரு. நான் உன்னைய சாட்டர்டே சண்டே இங்க கூட்டு வந்துருந்தேன். அப்படியா? அப்ப சாட்டர்டே சண்டே நீங்க இங்க கூட்டு வருவீங்களா? கண்டிப்பா கூட்டு வருவேன். அப்போ ஓகே, நான் உங்க கூட நம்ம வீட்டுக்கே வரேன். ஏன்டி, நான் இல்லாம ஒரு 4 நாள் கூட இருக்க முடியாதா? முடியாதே. நிமிஷங்கள் ஒவ்வொன்றும் வருஷமாய் மாறும், நீ என்னை நீங்கி செஞ்சாலே. மேக்ஸ் முடிச்சிட்டியாடி? இல்ல, எப்போதும் நீ தானே எழுதிட்டு வருவ, உன்னைய பார்த்து தானே நான் எழுதுவேன். நான் நேற்று காலேஜே வரல, ஞாபகம் இருக்கா உனக்கு? நீ வந்தாலும் வரலனாலும் நீ எழுதலைன்னா இந்த மேம் ஒண்ணுமே சொல்லாது, ஏன்னா நீ நல்லா படிக்கிற பிள்ளை. நான் என்ன அப்படியா? ஏடி, மித்த சப்ஜெக்ட்னா படிச்சிருது, உனக்கு இந்த மேக்ஸ் மட்டும் படிக்க என்ன செய்யுது? எனக்கு வராது. மேக்ஸ் புரிஞ்சு படிச்சா ரொம்ப ஈஸி டி. அம்மா, நீ தான் ராமானுஜனத்தோட பேத்தி சரியா? உனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும், மேக்ஸை நீ ரொம்ப லவ் பண்ற, லவ் பண்ணிக்கோ, என்னையும் ஆள விடு. உனக்கு போய் நல்லது சொன்ன பத்தியா? எனக்கு தேவைதான். நானே இன்னைக்கு என்னோட ஆளை பார்க்கலான்னு கவலையில இருக்கேன், இவா வேற வந்து டென்ஷன் பண்ணிட்டு. நீ திருந்தவே மாட்டேடி. ஏடியோ ஆளு சும்மாவே நான் சொல்றத கவனிக்க மாட்டா, இனிமேல் என்ன கவனிக்கவா போறா? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். என்ன சீனியர், கிளாஸ் மாதிரி வந்துட்டீங்களோ? இல்ல, காலேஜ் டே வருதுல, யாராச்சும் எதுலையாச்சும் கலந்துக்க போறீங்கன்னா நேம் கொடுக்கலாம், அதுக்காக தான் வந்தேன். என்ன நல்லா இருக்கு? டான்ஸ், குக்கிங், கோல போட்டி, ரன்னிங் எல்லாமே இருக்குமா. நம்ம இதுலயாச்சும் சேருமா? நீங்க எதுலயும் சேர்றீங்களா? எருமை, இன்னைக்கு இதுலயாச்சும் சேருமா? எதுல சேரணும்? எருமை, உன் ஆளு ஆனுவல் டேக்கு யார் யார் எதுல சேர்ந்தீங்கன்னு லிஸ்ட் எடுக்க வந்திருக்காங்க. நீ கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பேசிடு. நல்ல ஐடியா சீனியர். சொல்லுங்க. சொல்லு சொல்லுங்க, எதுல சேர போறீங்க? உங்க மனசுல. என்னது? இல்ல, குக்கிங் காம்படிஷன்ல சேரலான்னு இருக்கேன். ஓகே, உங்க நேம்? சிந்து. சரி, அப்ப நீங்க வந்து ஈவினிங் ஆடிட்டோரியத்துக்கு வந்துருங்க. ஓகே. செத்துறாத, அதான் போயாச்சுல, எப்படி பார்க்க திரும்ப. எப்படியோ இன்னைக்கு நீ ஆளிட்ட பேசிட்டேன்டி, ரொம்ப ஹாப்பியா இருக்க. சந்தோஷம் தானே? ஆமா, உனக்கு குக்கிங்ல ABCD கூட தெரியாது, நீ எப்படி சமைக்க போற? அதான் நீ இருக்கிய, எப்படினாலும் நீ என் கூட இருப்பல்ல. உங்க இதுக்கு நான் ஊருகாவா? ஊரா காதல ஊட்டி வளர்த்தா தான் காதல் தானா வளருமான். இது என்ன பழமொழி? சிந்துவோட பழமொழி டி. பழமொழிலாம் நல்லதான் சொல்ற. 5 × 5 எவ்வளோன்னு சொல்லு பாப்போம். மண்டை ஏட்டி, நீ தானே அன்னைக்கு 10ன்னு சொல்லி கொடுத்த. அட எருமை, அது ஆட் பண்றது, இது வந்து பெருக்கிறது. ஓ சாரி டி.
நீலாம் எப்படிதான் மேக்ஸ்ல பாஸ் ஆனியோ? நான் எப்படியோ குருட்டாம்போக்கில் பாஸ் ஆயாச்சு. ஆமா, இன்னைக்கு தமிழ் எக்ஸாம் பேப்பர் கொடுப்பாங்க. எப்படி எழுதணும்? எழுதிருவேன். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கு என்ன கடைசி பெஞ்சில் உள்ளவங்களை எல்லாம் காணும்? இன்னைக்கு லீவ் அவங்க. ஓகே, நேற்று தமிழ் எக்ஸாம் எழுதுனீங்கல்ல, அதோட பேப்பர்லாம் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. செல்வி, சார். பரவாயில்ல. 50 மார்க் டெஸ்ட் வச்சதுக்கு 42 மார்க் வாங்கியிருக்க. 42ஆ? ஆமாம், நான் நிறைய இடத்தில் உனக்கு மதிப்பெண் குறைத்து கொண்டு இருக்கிறேன். இன்னும் அதிகமாக முயற்சி செய். நன்றி சார். அடுத்து சிந்து, சார். நீ எல்லாம் எதுக்கு காலேஜ் வர? ஆளை பார்க்க. என்னது? படிக்கிறதுக்கு தான் சார். என்ன எழுதி வச்சிருக்க, நீயே ரீட் பண்ணு. அந்திவான மலைக்கும் மஞ்சள் பாட்டு எழுதி வச்சிருக்கேன். 2வது பக்கத்துல ஒன்னு எழுதிருக்கியா, அதை படி. ஆமையா ஓ வஸ்தாவையா. தமிழ்ல தெலுங்கு. சார், இது தெலுங்கு பாட்டுன்னு உங்களுக்கும் தெரியுமா? அப்ப நீங்களும் இப்போ உள்ள பாட்டுலாம் கேட்கீங்க போல. அடி பாவி, வாய மூடு. நாளைக்கு வரும்போது உங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வா, நான் கண்டிப்பா பார்ப்பேன். ஓகே சார். நீங்களாம்? உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? பயமா? எனக்கு எதுக்கு பயமா இருக்க போகுது? உன்ட்டெல்லாம் பேசுறதே வேஸ்ட் போ. மா, என்னடி ஏன் இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நீங்க அங்க எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களாமா, அதான் உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம் அம்மா இங்கே உட்காந்துட்டேன். நீங்க வரதே எங்களுக்கு தொந்தரவாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, சொல்லு. எதுவும் வேணுமா? ஒண்ணும் வேண்டாமா. இப்பவாச்சும் பொட்ட பிள்ளையா அடக்க உடக்காம இரண்டி. ப்ளீஸ்மா, ஆரம்பிக்காதீங்க. சரி, ஒன்னும் சொல்லல. நாளைக்கு நான் அங்க போயிருவேன். அதான் அம்மாக்கு தெரியுமே. கஷ்டமா இல்லையா? சரி, நாளைக்கு போயிட்டு இன்னும் 2 நாள் கழிச்சு இங்கதான் வரப்போறேன் சித்ரோஸ்க்கு. அப்புறம் என்ன? அது இல்லாம நிறைய பிள்ளைங்கள பெத்தவங்க எல்லாம் தூரத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க டி. என் புண்ணியமோ என்னன்னு தெரியல, என் பிள்ளை 2 தெரு தள்ளி தான் இருக்கா. நான் நினைச்ச உடனே உன்னை வந்து பாத்துடலாம்ல. நினைச்ச உடனே உங்களை பார்க்க ஓடி வந்துருவேன்லாமா? ஆமா, உனக்கு என்ன நல்ல மாமியாரு, நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அதுவும் இல்லாம உனக்கு நல்ல புருஷன், உன் இஷ்டத்துக்கு தான் இருக்காரு. அதுவும் இல்லாம உனக்கு நாத்தனார் குடும்பம்லாம் கிடையாது. உன் அத்தனோட ஹஸ்பண்ட் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். அதனால உனக்கு பிரச்சனையே இல்லை ரம்யா. நல்ல சந்தோஷமான வாழ்க்கை, சந்தோஷமா இரு. என்னதான் இருந்தாலும் இது கொஞ்ச நாள்ல அது பழகிரும். அம்மாவும் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல இப்படி தாண்டி இருந்தேன். ஆனா இப்ப பாரு, அங்க நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனா அம்மாக்கு எப்படா நம்ம வீட்டுக்கு வருவோன்னு தான் இருக்கு. அதெல்லாம் வயசாக உனக்கு பழகிரும் ரம்யா. ஆனா இதெல்லாம் தப்பு தானம்மா? பொண்ணுங்க மட்டும் ஏமா இப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல ரம்யா. அம்மாலாம் எவ்வளவு மாமியார் கொடுமை, எவ்வளவு நாத்தனார் கொடுமை அனுபவிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அதுலலாம் நீ அனுபவிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. அதை நினைச்சு அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். போக போக மாறிடும் ரம்யா எல்லாமே. சரிம்மா. என்ன விட்டுட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீமா அந்த குட்டி சேர்ல உட்காராதம்மா, எஞ்சி நல்ல பெரிய சேரா போட்டு உட்காரு. இல்லைன்னா அங்க போய் சோஃபாலேயே உட்காரு. இப்ப பேருதேன் தே. எதுவும் வேணுமா? இல்ல தே, சும்மாதான் உங்களை பார்க்க வந்தேன். மினி, நீ அங்க இருக்க தைரியத்துலதான் மினி நான் கொஞ்சம் இங்க நிம்மதியா இருக்கேன். ரம்யாவை நல்லா பாத்துக்கோ. அதெல்லாம் நீங்க சொல்லணுமா தே? நான் நல்லா பாத்துப்பேன் ரம்யா. அதே மாதிரி நீயும் மினிய நல்லா பாத்துக்கணும்னா இனிமேல் அவ பழையபடியெல்லாம் வேலை பார்க்க முடியாது. கொஞ்சம் டயர்டா இருக்கும். நீ தான் ஒத்தாசையா இருக்கணும்னம்மா. சரிம்மா. ஒருத்தங்களுக்கு ஒத்தாசையா இருந்து கடைசி வரை 2 பேரும் சந்தோஷமா இதே மாதிரி ஒன்னா இருக்கணும்னம்மா. கண்டிப்பா தே. இதுவரை எனக்கும் ரம்யாவுக்கும் சண்டை வந்து என்னைக்காச்சும் பேசாம இருந்து பாத்திருக்கீங்களா தே? லைட்டா சண்டை போட்டாலும் அடுத்த 1 மணி நேரத்துல 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருப்போம். எங்க ஃப்ரெண்ட்ஷிப் கடைசி வரை இப்படிதான் தே இருக்கும். நாங்களும் அதை தாம்மா ஆசைப்படுறோம். மினி, செக்கப் போலையா? அடுத்த மாசம் தான் தே. மினி, உனக்கு வயிறே தெரிய மாட்டேங்குமா? உங்க அம்மாக்கும் நீ வயிற்றுக்குள்ள இருக்கும்போது இப்படிதான் மினி, வயிறே தெரியாது. ஆனா எனக்குலாம் ரம்யா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது நல்ல வயிறு தெரிஞ்சிச்சு. அப்ப எனக்கும் நான் கன்சீவானா தெரியுமாமா? தெரியலாம், ஒவ்வொருத்தங்க உடம்பு பொறுத்துட்டி அது. மினி, உனக்கு இப்ப எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏமா, உனக்கு எப்படி மினியை பார்க்கும்போது எப்படி இருக்கு? உன் கைக்குள்ளே கடந்திருப்பாள்ல, சின்ன பிள்ளைல இருந்தே தூக்கி வளர்ந்துருக்கா. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அவளுக்கு பாப்பா வந்துடும். அதையும் நீங்க தான் பார்க்க போறீங்க. அதெல்லாம் பெரிய சந்தோஷம் டி. ஒவ்வொரு அம்மாவுக்கும் கிடைக்கிற வரோம் தெரியுமா? நம்ம கைக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க பெருசா வளர்ந்து கல்யாணம் முடிஞ்சு போகும்போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவங்க பிள்ளைய வளர்க்குற பாக்கியம்லாம் எத்தனை அம்மா மருவளுக்கு கிடைக்கும்னு சொல்லு. ஆனா அது மட்டும் தான் உங்களுக்கு சந்தோஷமாமா? என்னடி வளர்ற? இப்ப எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு சரியா? கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னோக்கிட்டு இருந்ததுக்கும் இப்ப நான் இருக்கிறதுக்கும் எனக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியுதுமா. நிறைய வேலை பார்க்க எனக்கு பிடிக்காததை கூட அவங்க சமைச்சு வச்சா சாப்பிட்றேன். அந்த நிலைமையில தான் நான் இருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு பாப்பா வரும். அந்த பாப்பாவை தான் பொத்தி 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 பார்க்கணும். அந்த பாப்பாவுக்கு பிடிச்சதை செய்யணும். அந்த பாப்பாக்காண்டி எல்லாமே பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பாப்பா வளர்ந்ததுக்கப்புறம் அது படிப்புக்காண்டி எல்லாமே பண்ணணும். இப்படி ஒவ்வொன்றும் மாறிட்டே இருக்கும்போது அப்போ எனக்காண்டி என்னமா இருக்கு? ஆரம்பிச்சுட்டா இந்த பழக்கத்தை பேசாதான்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேனா?
மினி நீ சொல்லு, நான் சொல்றது கரெக்டா தப்பா? கரெக்ட். அம்மா தாய்வளா, உங்ககிட்ட பேசிலாம் என்னையால ஜெயிக்க முடியாதுமா, ஆளை விடுங்க. இனிமேல் எது பண்றதா இருந்தாலும் உங்க புருஷன் உங்க மாமியார்ட்ட கேட்டு பண்ணுங்க. இது எப்படிமா இவ்வளவு நாள் உங்ககிட்ட ஏதாச்சும் ஒண்ணு கேட்டா பெத்த அம்மா நீயே பண்ணக்கூடாதுன்னு சொல்ற, இப்ப கல்யாணம் முடிச்சு போய் இப்ப மாமியார்கிட்டயும் புருஷன்கிட்டயும் கேட்டா அவன் என்னை பண்ண விடுவானா? இத்தனை நாள் பெத்து வளர்த்த நீங்களே என்னை புரிஞ்சுக்கலாம், அப்ப யாரு புரிஞ்சுட்டா அவங்க அப்படியே பண்ண விட்டுருவாங்களா? திருப்பி கேட்பாங்க, உன் இஷ்டப்படி இருக்க, இது என்ன உங்க அம்மா வீடாண்டு. உங்க அம்மா வீட்லயே இஷ்டப்படி இல்ல. இது உனக்கு என்னடி பிரச்சனை? அவ கொஞ்ச நாளா இப்படிதான் மென்டலா அலைஞ்சிட்டு இருக்கா. எனக்கு வேலைக்கு போகணுமா? சரிடி, மாப்பிள்ளை கிட்ட கேளு, மாப்பிள்ளை சரின்னு சொன்னா போ. இப்ப புரியுதா? எனக்கு இதுதான் பிரச்சனை. நான் வேலைக்கு போனா அது என்னோட முடிவு, அதை ஏன் அவர் முடிவு பண்ணும்? ஏன் அவர் சரின்னு சொன்னா நான் போனோம், அவர் போக கூடாதுன்னு சொன்னா நான் போக கூடாது? எனக்கு இதுக்கு பதில் தெரியல. இதுவே அவர் வேலைக்கு போறதுக்கு என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டு நிப்பாரா? ரம்யா ரம்யா நான் வேலைக்கு போகணும் போட்டான்ட்டு, அப்ப நான் மட்டும் என்னத்துக்கு போய் நிக்கணும்? ஏம்மா தெய்வமே, உனக்கு வேலைக்கு போகணுமோ போ, எங்க போகணுமோ போ, ஆளை விடுமா என்னைய. இந்த டாக்ஸிக் லவ்வர்லாம் கொடுமைப்படுத்தினா பிரேக்கப் பண்ணிட்டு போயிடலாம். அந்த டாக்ஸிக் ஹஸ்பண்ட்லாம் கொடுமைப்படுத்தினா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடலாம். இதே மாதிரி டாக்ஸிக் பேரண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் இருக்கா? தெரியல. அப்படி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். போய் பிச்சை தான் எடுக்கணும் வெளியில போய். நான் எதுக்கு பிச்சை எடுக்கணும்? என் கையில படிப்பு இருக்கு, நான் போய் வேலைக்கு போவேன், சம்பாதிப்பேன், சந்தோஷமா இருப்பேன். ஏமா என்கிட்ட ஏறிட்டு வராதம்மா, உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு. ஏத்தே நாங்க போறேன், தேவளுக்கு பைத்தியம் முத்தி போச்சு. சரி நானே போறேங்க. இன்னிட்டி ஆச்சு இவளுக்கு? சத்தியமா எனக்கு தெரியல தேவளுக்கு என்ன ஆச்சுன்ட்டு. இல்ல தேவளு சரியாயிருவா. சரிம்மா.